ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் பயணங்கள் பிளஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது மதுரை டு பெங்களூர் வந்தே பாரத். எப்போ வரும்னு எல்லாமே ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மதுரை டு பெங்களூர் வர்றவங்க எப்படி நம்ம வந்தே பாரத்னாலே ஃபாஸ்ட்டா ரீச் ஆகுறது. ஸோ இது எப்போ வரும்னு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அத பத்தி ஒரு சில அப்டேட் முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா, இந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா, மதுரையில இருந்து பெங்களூருக்கு எந்த வழியா வருதுன்னு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. எப்படின்னா, மதுரையில இருந்து திருச்சி ரீச் ஆயிட்டு, திருச்சியில இருந்து சேலம் ரீச் ஆயிட்டு, சேலத்துல இருந்து பெங்களூர் சிட்டி இல்லன்னா எஸ்எம்பிடி பெங்களூர் போறதா மாரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ மதுரையில இருந்து திருச்சி போயிட்டு வரதுனால, திருச்சியில உள்ளவங்க பெங்களூருக்கு வர்றவங்களும் இத யூஸ் பண்ணிக்கலாம். மதுரையில இருந்து பெங்களூருக்கு வர்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேலம் டூ பெங்களூர் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்தே பாரத் இருக்குது. இப்போ புதுசா இன்னொரு வந்தே பாரத் வருது. ஸோ இது வந்து மேபி சேலத்துல இருந்து மேபி ஒசூர் வழியா பெங்களூர் வருமா? இல்லன்னா திருப்பத்தூர், அ பங்காருப்பேட்டை வழியா வருமான்னு டவுட் இருக்குது. மோஸ்ட்லி திருப்பத்தூர், பங்காருப்பேட்டை வழியா தான் போகும்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இத பத்தி கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. கிடைச்சா நம்ம அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டைமிங் வந்து பாத்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி மதுரையில இருந்து 5:30க்கு மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு, பெங்களூர் வந்துட்டு மறுபடியுமாக 10:50க்கு ரீச் ஆகும்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட அப்டேட். ஸோ ஃபர்தரா எதுவும் அப்டேட் வந்தா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பயணங்கள் பிளஸ்.